வெல்கம் டு கேரளா அட்வகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் இருந்துச்சு. 4/6/2024 ஸ்ரீசக்தி ஒரு செம்மையான ஒரு வின்னிங் நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து நமக்கு 6ஆம் நம்பர் ஆடாமல் விடவே மாட்டாங்க. 6ஆம் நம்பர் தான் பிரதான இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா எஸ்எஸ் கம்பெனி வந்து பெண்டிங் நம்பர் தான் அதிகபட்சமாக ஆடுவாங்க. வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நமக்கு 6ஆம் நம்பர் ஆடியிருந்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி போன வாரத்தில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு 5ஆம் நம்பர் எடுத்து ஆடுவாங்க. ஏன்னா 255 தான் போன வாரம் நமக்கு ஆடினாங்க. எது உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனி. அப்போ எஸ்எஸ் கம்பெனி நம்ம என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு 10 ட்ராவாக வந்து நமக்கு ஒவ்வொரு நம்பர், அதாவது ஓல்டு ரிசல்ட், அதாவது பழைய ரிசல்ட்லேருந்து ஒவ்வொரு நம்பரு கண்டினியூ பண்ணி வர்றாங்க. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் கட்டாயமாக ஆட்டத்தில் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே 665 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு விழுந்துருச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஒரு செம்ம வின்னிங் தான். நம்ம வேணால் நேற்று சொன்னதை வீடியோ போய் பாருங்கள். அருமையாக சொல்லியிருந்தால் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஒரு கம்பெனி ஒருத்தவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அவங்கள வீழ்த்துறது ரொம்ப ஈஸி தானே. அதை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி ஆடுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் இன்றைக்கி வந்து 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் தட்டி தூக்கியிருந்தால் ஒரு செம்மையாக வின்னிங், ஒரு சமத்தியான ஒரு வின்னிங். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது, நாளைக்கு 50-50 குழுக்கள், சரிங்களா? ஏன்னா 50-50 பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு என்ன ஆடியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நம்பரு 242 தான் நமக்கு போன வாரம் 50-50 ஆடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம், சரிங்களா? 50-50 தொடர்ந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி வேணும், நாளைக்கு 50-50 என்ன மாதிரி நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் என்ன தெரியுமா, ஒன்று வந்தால் 7ஆம் நம்பர் வரணும். 7ஆம் நம்பர் வந்தால் தான் உங்களுக்கு 765 அப்படிங்கிற அந்த மெத்தடில் வரணும்னு ஆசைப்பட்றேன் நான். அப்படித்தான் வரணும். ஏன்னா 765 7ஆம் நம்பர் தான் இந்த ஆட்டத்திலே வரல. நேற்று எப்படி 6ஆம் நம்பர் ஆட்டத்தில் இல்லைன்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி இந்த வாட்டி நமக்கு 7ஆம் நம்பர் ஆட்டத்தில் இல்லை. 7ஆம் நம்பர் தான் நமக்கு மறுபடியும் நமக்கு வரணும். நாளைக்கு போர்டுலேயே அதுவும் 7ஆம் நம்பர் வரணும். உங்கள் கணக்கில் 7ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பர் போர்டில் வரக்கு தான் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரணும், சரிங்களா? 7ஆம் நம்பர் வருதான்னு பார்த்தீங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர். ஏன் 8ஆம் நம்பர் வருதுன்னா, 2 நம்பருக்கான சான்ஸ். ஒன்று 865 இல்லைன்னா 765. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 8ஆம் நம்பரும் இந்த இடத்துல நமக்கு அதிகபட்சமாக வரல. 7ஆம் நம்பரும் அந்த மாதத்துல நமக்கு அதிகமாக வரல. ஏன்னா 7ஆம் நம்பர் வந்து நமக்கு ஒரு நாள் கூட வரல. 8ஆம் நம்பர் வந்து ஒரே ஒரு டைம் வந்திருக்கு. அதுவும் நமக்கு எங்கே வந்திருக்கு பாருங்கள், இங்கே வந்திருக்கு. இதுதான் 8ஆம் நம்பர் வந்தது. அதுக்கப்புறம் 8ஆம் நம்பர் நமக்கு கிடையவே கிடையாது. இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் போர்டுக்கான வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது. நமக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. 7, 8ங்கிற இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டு என்னங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, போர்டு 2ஆம் நம்பர் தாங்க. ஏன் 2ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா வந்து அதை பாருங்கள் 952 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 952, சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே கணக்கில் மாற்றி நமக்கு அதே நம்பர் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் நம்ம அதே மாதிரி 952, 932, 962 இந்த மாதிரி வருதா? இங்கே பாருங்கள் 962, 692 இந்த மாதிரி வருதா? இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 2ஆம் நம்பர் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன கணக்கு வரும்? அதே கணக்கு தான் 962ன்னு வந்துடும். 2ஆம் நம்பர் மறுபடியும் போர்டில் வந்துச்சுன்னா 962க்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரகாசமாக இருக்குது. 2ஆம் நம்பர் மறுபடியும் நமக்கு போர்டுலேயும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக ப்ளஸ் வந்து 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் அதிகமான நம்பர், ஸ்ட்ராங்கான நம்பர். அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பரும் ரொம்ப அதிகமான ஒரு இடத்த பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது போர்டில், சரிங்களா? கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர். எதனால் 1ஆம் நம்பரை கொடுக்குறோம் அப்படின்னா, 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரு. 6க்கு 1ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும், சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 951ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே வந்து 961ன்னு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம இந்த நம்பரை எதிர்பார்க்குறோம். 1ஆம் நம்பர் போர்டில், சரிங்களா? 951ன்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. 951 ஏன் அதே மாதிரி
961ன்னு கொடுக்கக்கூடாது. அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் நம்ம 961க்கான வாய்ப்பாக நம்ம பிரகாசமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா? இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனோட தொடர்ச்சியான நம்பரும் வைப்பாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான் நம்ம அது சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்கள் வச்சா இந்த மாதிரி வந்து விழுந்துடும். இந்த மாதிரியே நீங்கள் வைங்க. இதுக்கான பெனிஃபிட் இருக்குது. இதுலேருந்து தான் இந்த நம்பர் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன அடிக்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட், அதாவது நமக்கு அப்படி மாற்றி அடிப்பாங்க. அதே மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த டாவில் இருக்குது. அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு வருது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம தெளிவாக சொல்கிறோம். போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரு கொஞ்சம் அப்படியே சப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அந்த வகையில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்து 2ஆம் நம்பர் இது மேக்ஸிமம் செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். செட் ஆனால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஏ போர்டு 8, 7ங்கிற 2 நம்பர் நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 865, அதே மாதிரி 765 இந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா ஏற்கனவே 465, 495, 459, 955 இந்த மாதிரி நம்பர்லாம் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. 954, 955 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு அதே மெத்தடில் வந்து விழுந்துடும். விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? வாய்ப்பு வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நம்பரை தான் நம்ம கொண்டு வரோம். அதேமாதிரி சி போர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 0 நாளைக்கு கண்டிப்பாக வரணும். எதுன்னு வச்சிங்களேன், 0 பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் வந்து அதிகமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பர். ஏன் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக 23 நாளாக இருக்குது. பட் 6 நம்பர் இருக்குது. இருந்தாலும் 0 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் வந்து 0 தான் வருது. 0 அல்லது 8ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க, 6ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 6ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 24 நாளாக வராமல் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி இருந்த 6ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க. மொத்தமாக வந்து 6ஆம் நம்பர் வந்து நமக்கு எப்போ இருந்துச்சு, 21/10/24 அப்படிங்கிற இந்த 3 போர்டுமே பெண்டிங்கில் இருந்துச்சு. இதில் வந்து 6ஆம் நம்பர் நமக்கு இன்றைக்கி 66 அப்படின்னு இறக்குனாங்க. ஆனால் இதே மாதிரி சி போர்டில் வந்து இந்த 24 நாள் அப்படியே தான் இருக்குது. நான் அர்த்தத்தை இறக்கவே இல்லை. ஹையஸ்ட் நம்பர் அதுதான் 24 தான் நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானா ஆமாம், அதுவும் வந்து உங்களுக்கு 16, 13, 18ங்கிற 3 போர்டுமே பெண்டிங் நம்பர் தான். சரிங்களா? அந்த மாதிரி 3 போர்டும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். 6ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் 2 போர்டு பெண்டிங் நம்பரை கழட்டிட்டாங்க. இருக்கிறது 8ஆம் நம்பர் தான் இருக்குது. 8ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19, அதே மாதிரி 20 அப்படிங்கிற 2 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தால் இந்த மாதிரி வருது அப்படிங்கிற எதிர்பார்க்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபேவரபுளாக வருது, உங்களுக்கு ஏதாவது கணக்கு மேட்ச் ஆகுதுனால நீங்கள் தாராளமாக எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 720 அப்படின்னு வரலாம், இல்லை 826ன்னு வரலாம், இல்லை 710ன்னு வரலாம். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா அமையுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பக்காவாக உட்காரணும், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம். நம்பர் கொடுக்கவே மாட்டோம். சூப்பராக தான் கொடுப்போம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.